ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்திஸ் லுக். இன்னைக்கு நம்ம வந்து மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பிஸியாகவே இருக்கிறதுனால கொஞ்ச நாளாக ரொம்ப டிப்ரெஷனாக போயிடுச்சு. இது வந்து டிப்ரெஷன் கிடையாது, ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட் தான். என்னன்னா எப்போ பார்த்தாலும் ஒர்க்கே பார்த்துட்ருக்கோம். அது என்ன பண்ணுறது, அது என் மைண்டு சொல்கிறேன்னா அதனாலேயே வந்துட்டு மைண்டு வந்து வேறு எதுவுமே கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால தான் கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸும் எதுவும் போட முடியல, டைம் இல்லை. அதனால தான் சரி கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் இப்படி பண்ணும்போதாவது மைண்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகுமா அப்படின்னு பார்க்கறக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளான குக்கிங் தான். இது வந்து அரிசி பருப்பு சாப்பாடு. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ். நான் வந்து இது மாதிரி இது வந்து அதிகமாக செய்ய மாட்டேன். ஜஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தக்காளியை போட்டு வதக்கிட்டு அப்படியே அரிசியும் பருப்பையும் ஒன்றா ஊற வச்சு அப்படியே உள்ளே போட்டு குக்கரில் விசில் வச்சா வேலை முடிஞ்சிடும். பட் நான் வந்து இது அதிகமாக பண்ணுறதில்ல. அது என்னமோ மதியானம் சாப்பிடும்போது இது நல்லா இருக்காதுன்னு நான் சாப்பிட மாட்டேன், செய்யறதில்ல. ரொம்ப நாளாக செய்யறதே இல்லைன்னு வீட்டில் சொன்னதுனால சரி ஓகே இன்னைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு. மேக்ஸிமம் வந்து குழம்பு ரசம் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ மத்தியானம் சாப்பிடும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் வந்து அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால் நான் மேக்ஸிமம் மார்னிங் டைமில் செய்ய மாட்டேன். இதில் வந்து கொஞ்சம் கொலன்னு இருக்கிறதுக்காக தண்ணி அதிகமாக ஊற்றணும். நான் இப்போ வந்து சொம்பில் ஊற்றுறேன். டம்ளரில் 1 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். ஒரு அரை டம்ளர் வந்து ஒரு குட்டி டம்ளரில் பருப்பு எடுத்தேன். அதுக்கு வந்து 1.5 சொம்பில் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு ஒரு சொம்பு அப்படிங்கிறது வந்து 2 டம்ளர் பெரிய டம்ளரில் இருக்க அரிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி போடுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு குக்கர் மூடி வச்சா வேலை முடிஞ்சுது. இதுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம பச்சை மிளகா போடுறதுனாலே உங்களுக்கு காரம் வந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் நார்மலான குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக கடலெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயில் சமைச்சிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 2 விசில் வச்சா போதும், உங்களுக்கு நல்லா ஈஸியாக குழஞ்சிட்டு வந்துடும். நான் வந்து ஒரு 2 விசில் தான் வைக்கிறேன். உங்களுக்கு அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 விசில் 4 விசில் கூட விட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் ஒரு 2 விசில் வச்சதும் எடுத்து ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கடை வச்சு இதில் வந்துட்டு சைட் டிஷ் வந்து முட்டைகோஸ் பொரியல் பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் வந்து செய்ய மாட்டேன். என்னென்னா எனக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுனாலே அம்மாவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க குக்கிங்லாம். பண்ணினாலும் இது மட்டும் தான் பண்ணுவேன். நான் குழம்பு ரசம் வைக்கவே மாட்டேன். எங்கள் வீட்டில் ரசம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ரசம் எப்போ சாப்பிடுவாங்கன்னா ரசம் மட்டும் தனியாக ஒரு இது வைக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் ரசம் சாப்பிடுவாங்க. ஆனால் அப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா ரசம் வந்து மேண்டட்டரி கண்டிப்பாக இருந்தால் தான் அவங்களுக்கு மீலே கம்ப்ளீட் ஆகும். இல்லை ரசம் மட்டுமே வச்சாலும் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்துட்டு அம்மா தான் எப்போவுமே ரசம் வைப்பாங்க, பொரியலுமே அம்மா தான் வைப்பாங்க. பாப்பா எப்போவுமே காலையில் 2 பேரும் எந்திரிச்சாங்கன்னா காலையில் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் மிளகாய் 2 மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கீரி போட்டுட்டு அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டைகோஸ் கழுவி வச்ச முட்டைகோஸ் போட்டு நல்லா இது பண்ணிக்கிறேன். இதுக்கு தண்ணியே தேவை இருக்காது, ஏன்னா இதுலேருந்து தண்ணி நிறைய இருக்கிறதுனால இதுலேருந்து தண்ணி உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால இது பண்ணும்போது நாங்கள் நல்லா சிம்மில் வைக்கணும். நீங்கள் வந்து ஒரு வேளை இரும்பு சட்டிலையோ இல்லை வந்து காஸ்ட் அயன்லையோ செய்கிறீங்கன்னா நல்லா ஆயில் அதிகமாக இழுக்கும், ஏன்னா வந்து சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஆயில் விடணும், இல்லைன்னா பக்கத்துலேயே நின்று கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறலைன்னா கீழே இருக்கிறது வந்து அடி பிடிச்சிரும். ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணணும். நீங்கள் இது வந்து பெரிய பர்னர், நீங்கள் சின்ன பர்னரில் வச்சாலும் ஓகே தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஓரளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் கொஞ்சம் அப்படியே மூடி வைக்கிறேன். இதில் நான் தண்ணியே சேர்க்கல, அதில் இருக்கிற ஆயில் அதுக்கப்புறம் அந்த முட்டைகோஸ் நான் கழுவுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே வந்து அது அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒர்க்லாம் சுத்தமாகவே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை வீட்டில் விட்டியாக இருந்தேன்னா வேணால் இதெல்லாம் பண்ணலான்னு தோணுமான்னுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கடையிலே வந்து அதிகமாக ஒர்க் போயிட்டுருக்கு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முகூர்த்த டைம் வந்துருச்சு. இந்த எடிட்டிங் ஒர்க் பண்ண கூட எனக்கு டைம் இல்லை. அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து கரெக்டாக அப்லோடும் பண்ண முடியுறதில்ல. விடுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இதில் நமக்கு எந்த பைசா வரலைனாலுமே அது ஏதோ ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குது, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏதோ நல்லா இருக்கு. அதனாலேயே சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறது தான். இன்னொன்று வந்து கொஞ்சம் மைண்டு டைவர்ட் ஆகுமோ அப்படின்னு நினச்சி பண்ணுறது தான். நமக்கு வந்து எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனுமே இல்லாமல் ஒர்க்குன்னு போகிற பதில் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆயிடுச்சு, நல்லா கிளறி விட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், சாதம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கிளறி விடணும். ஏன்னா வெஜிடபிள்லாம் மேலே இருக்கும், ரைஸ்லாம் கீழே போயிருக்கும். இதை வந்து ஹாட் பேக்குக்கு மாற்றிடுறேன். இது சம்மருங்கனால எங்கே வச்சாலும் எறும்பு வந்துடுதுன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவரு இந்த மாதிரி சுற்றி டயக்ராம்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு, எறும்பெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. சரி அவங்க ஆசையாக பண்ணணும் அப்படின்ட்டு நானும் விட்டுருவேன். நான் இதை ஏதோ தொடச்சி துடைக்கவும் மாட்டேன், அது ஒரு விஷயம். அம்மா தான் எல்லாமே செய்வாங்க. ஆனால் சமையல் மட்டும் நான் தான் செஞ்சாகணும். ஏன்னா அம்மா செய்கிற குக்கிங் வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சுத்தமாக வீட்டு வேலையே பார்க்காத மாதிரி எனக்கே வந்து கொஞ்சம் ஒரு கில்ட்டியாவோ ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து நான் மதியத்துக்காக எடுத்துக்கிறேன். நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னா, நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல. நான் வந்து ஓனாக ஷாப் வச்சுருக்கேன். பார்லர் அண்டு டெய்லரிங் ஷாப் டுகெதராக ஒன்றாவே வச்சுருக்கேன். வச்சு ஒரு 7 மாதம் கிட்ட ஆகுது. அதனால லஞ்சும் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா போயிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். அதனால கிளம்புனேன்னா ஒன்றா போயிடுவேன். திரும்பி வந்து நைட்டு மட்டும் தான் வருவேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்றா தான் வருவேன். 8 மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் வருவேன். அதுலேயே கொஞ்சம் டீ எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸ்நாக்ஸ் வேணும்னா கூட பக்கத்துலேயே எதனா வாங்கிப்பேன். மேக்ஸிமம் வீட்டுக்கு வர்றதை வந்து அவாய்ட் பண்ணுவேன். நம்ம வந்துட்டு போனோம் அப்படின்னாவே நம்ம வந்து மைண்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ போகிறதுக்கே எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. இன்னுமே வந்து டைமிங் வந்து எனக்கு சரியாக இது பண்ணுறது இல்லை. என்னென்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்கு விடுவோம்னு ஓடுறோம். அங்கே ஒர்க்கே இல்லைனாலும் அந்த டைமுக்கு போய் அட்டன் ஆகணும். இங்கே வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. பட் ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும்னு நமக்கே ஒரு கம்பல்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற ஒர்க்கு இப்போ அதில் வந்து எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது, கம்ப்ளைண்ட்ஸும் வந்துடக்கூடாது. அதனால ஒர்க்கு இருக்கும்போது நம்ம தூக்கம்லாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே நின்று ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சைட்லலாம் வந்து டேபிள் அது ஏதோ திங்ஸ் எல்லாம் இருக்கும். அது என்னென்னா ஃபுல்லாக ஆரி ஒர்க், கீழே ஆரி காட் இருக்குது. டே ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் போயிட்டுருக்கும் கடையில். இப்போ நான் இந்த ஷூட் முடிச்சதுக்கப்புறம் கடையில் போய் தான் பண்ணுவேன். நைட்டு வந்து பண்ணலான்னா நைட்டு வந்து மறுபடியும் டின்னர் அப்படி இப்படின்னு போயிடும். மறுபடியும் நான் வந்து தான் ஆரி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா கடையில் உட்காந்து ஆரி போட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் ஒர்க்கும் இதாகுது, ஆளும் சரியாக கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு சேனலோட லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். அதில் ஸ்டிச்சிங் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் அதில் வந்துட்டுருக்கும். ஆல்ரெடி இந்த சேனல்லையும் நம்மளோட பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 1-2 ஸ்டிச்சிங் வீடியோஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. பெருசாக ஸ்கின் கேர் வந்து சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் அவ்வளோதான். இப்போ வேறு எதுவும் கிடையாது. ஒரு லிப்பம் போட்டுட்டு கிளம்பிடுவேன். மேக்கப்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா ரெகுலராக மேக்கப் போடுறது ஸ்கின்னுக்கு நல்லா இது கிடையாது. இது வந்து சாண்டில் அத்தர், சந்தன அத்தர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா பெர்ஃப்யூமோட ஹோல்சேல் கடையில் கிடைக்கும். இங்கே 5 கார்னரில், கோயம்புத்தூர் 5 கார்னரில் உங்களுக்கு ஹோல்சேல் பெர்ஃப்யூம் ஸ்டோர் இருக்குது, ஒரு சேட்டு கடை. அங்கே போனீங்கன்னா 70 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு அத்தர் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். லைட்டாக போடுங்க. ஸோ இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு போடுறதுக்கும் தெரியும், எப்படி போடுறதுன்னு தெரியும். பழைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களுக்கு வந்து என் ஸ்க்ரீனில் கிடைக்கும், உள்ளே போய் பாருங்கள். ஸோ இவ்வளோதான். இது வந்து ஒரு சிந்தட்டிக் சுடிதார் தான், கீழே லெகின்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.